மிக்க மக்களும் கொண்ட நம் தமிழ்நாடு. இவர்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின் கடமையாகும். அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டை பாதுகாக்க உதவினர். அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறுந்த போரை ஔவையார் தடுத்து நிகழ்வை நாடகமாக கண்டு மகிழலாம். காட்சி 1. இடம் அதியமானின் அரண்மனை. நாடகமாந்தர்கள் அதியமான், ஔவையார், அமைச்சர் சேவகன். நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கைதையால் அனைவரையும் கவர்ந்த அவ்வே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஊரூராய் சென்று மக்களையும் மன்னரும் என் கவிதையால் மகிழ்வித்து வந்தேன். உன் அன்பில் கட்டி போட்டு விட்டாய். நானும் இங்கே தங்கிவிட்டேன். நீங்கள் அரண்மனை தங்கியிருந்தது எனக்கு கிடைத்த பெரும் பேர். அதெல்லாம் இருக்கட்டும், விட்டுத்தள்ளு. உனக்கு காலையில் என்று ஆலை கிழமை எங்கே சென்று விட்டாய்? காற்று வளத்தை கன்று மகிழ்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது. அதனால் காற்றுக்கு வீரர்களோடும் அமைச்சர்களோடும் சென்றிருந்தேன். இந்த கனியை பறித்தேன், சுவைத்து பாருங்கள். நீ தரும் கனி என்றால் அது சுவையாக தான் இருக்கும். ஏனென்றால் உன் முன்னோர்கள் தானே இந்த நாட்டுக்கே கரும்பு கொண்டு வந்தார். இனிப்பிற்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு என்பதால் நீ தரும் கனி என்றால் சுவையாக தான் இருக்கும். அந்த கரும்போடு இருக்கிறது தங்களது பேச்சு. சரி சரி இருக்கட்டும், சுவைத்து பாருங்கள். அடடா அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையான கனி நான் இதுவரைக்கும் உண்ணதில்லை. என்ன கனி இது? நெல்லின் ஒரு வகை அவ்வையே. நம்ம அரசு மிக எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்காது. இன்று நாங்கள் காற்று பகுதியில் சென்றிருந்த போது மலை உச்சில் கருநெல்லி மரத்தில் இருந்தது. நமது வீரர்கள் யாராலும் ஏறி பறிக்க முடியவில்லை. நமது அரசு அந்த மரத்தில் ஏறி அந்த கனியை பறித்தார். என்ன, அதியமான் மலை உச்சில் இருக்கும் மரத்தில் ஏறி அந்த கனியை பறித்தான்? அது மட்டும் அல்ல, இந்த கனியை உண்டவர்கள் நோய் நொடி இல்லாமல் இந்த கணம் வாருவார்கள் என பிறர்கள் கூறினார். அதியமானே, என்ன செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பு என்று நீ இதை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாய். இது முன்பே தெரிந்திருந்தால் நான் உண்ணாமல் உண்ண வைத்திருப்பேன். என்னை போன்ற அரசர் இருந்தால் வேற ஒரு அரசராய் விடுவார். ஆனால் உங்களை போன்ற அருள் சிறந்த புலவர் இருந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் எதுவும் கூறாமல் அந்த கனியை உங்களிடம் உண்ணச் செய்தேன். அதியமானே, நீ தமிழ் மீது கொண்டுள்ள பற்றி என் உள்ளத்தை உருக செய்துள்ளது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தாழ்வும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை தாயே. காட்சி 2. இடம் அதியமானின் அரண்மனை. நாடகமாந்தர்கள் அதியமான், ஔவையார். மக்கள் முகத்தில் கூட கவலை நிழல் கவர்ந்திருக்க கூடாது நினைக்கும் அதியமானை இன்று உன் முகத்தின் கவலை நிழல் கவர்ந்திருப்பது காரணம் என்ன? இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தை கலங்கச் செய்தது. தொண்டைமான் நம் மீது பகைமை கொண்டவன். அவன் நம் மீது போருக்கு ஏற்பாடு செய்து விட்டானாம். அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில் தான் அஞ்சன் சொல்லிருக்கு. நீ அஞ்சி நான் ஒருபோதும் கண்டதில்லை. போர் உனக்கு என்ன புதியதா? போர் எனக்கு புதியதும் இல்லை, போரை கண்டு நான் அஞ்சவனும் இல்லை. அப்புறம் ஏன் இந்த கலக்கம்? தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களத்தை கண்டவன், பகைவர்களை வென்றவன். ஆனால் ஒரு போரிலும் எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை அறிவுகள்! ஒரு போருக்கு வெற்றிக்கு பின்னாலும் கூட எத்தனையோ பேரின் கண்ணீர்கள் மறைந்தது. இந்த போரை தவிர்த்தால் என்ன? அன்பிற்கு சிறந்த அதியமானே, இப்போது நான் உள்ளம் எனக்கு புரியுது. உன் கவலையை நான் தீர்த்து வைக்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் சென்று அவனிடம் பேசி போர் ஏற்பாடுக்கு தடுக்கிறேன். ஆனால் அவ்வையே, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு புரியுது. உன் வீரத்துக்கும் உன் தன்மானத்துக்கும் சிறிது கூட இல்லாமல் நான் ஏற்படுவேன். நான் சென்று வருகின்றேன். காட்சி 3. இடம் தொண்டைமானின் அரண்மனை. நாடகமாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார், படைத்தலைவர் சேவகன். படைத்தலைவரே, நம் படையினர் போருக்கு தயாராக உள்ளனரா? ஆம் அரசே, நம் படைகள் போருக்கு ஆயுதமாக உள்ளனர். படை கருவிகளும் போதுக்கு அதிகமாக உள்ளன அரசே. மகிழ்ச்சி. அந்த அதியமான் நம் படைக்கருவியை கண்டு பயந்து போக வேண்டும். அதியமான் இப்போது அதிர்ந்து பேய்தான் இருக்கிறார். உழவர் ஒருவரை தூதணிப்புள்ளார். என்ன, அதியமான் தூதணிப்புள்ளானால்? ஆமரசே, சற்று முன்னால் ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமான் அவ்வையே தூதணிப்புள்ளாராம். வரட்டும் தூதுரும் அவ்வையே நம் போர்க்கருவியை கண்டு பயந்து வாருங்கள்.
அது அவையார் வரார். போறேன் இருக்க வந்திருக்கும் அவையே வாருக வருக. என்ன தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தா என் வருகை எடுத்து காற்றிருக்கும் போதே தோன்றுகிறது. என் பகைவர் நாட்டில் இருந்து வந்தாலும் நீங்கள் தமிழ் புலவர் அல்லவா? நீங்கள் இங்க வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நீயும் தமிழ் மீது அன்பினுடன் என்று நினைக்கும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொண்டைமானே. அந்த மகிழ்ச்சியோடு என் படைக்கலை கொட்டிலை பார்த்துள்ளம் வார்கள். படைக்கலை கொட்டிலை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் அதியமான் எவ்வளவு பெரிய படையுடன் மாற போறான் நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதுவும் சரி, வா போலாம். காட்சி 4. இடம் தொண்டைமானின் படைக்கலை தொட்டு. நாடக மாதர்கள் தொண்டைமான், ஔவையார். என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையாரே. இதுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய படைக்கலை கொட்டிலை பார்த்திருக்கீங்களா? ஆம், வில், அம்பு, ஈட்டி, வாள், கொடாரி, எத்தனை வகைகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பா இருக்கிறதல்லவா? ஓம், உன் படைக்கருவிகள் எல்லாம் அழகாக இருக்கிறது. ஏனென்றால் நெய்ப்பூசம் பட்டு மாலையடைந்து அழகாக காட்சியளிக்கிறது. உங்கள் அதியமான் படையை பற்றி கூறுகள். அதை ஏன் கேட்கிறார்? அவன் அடிக்கடி போருக்கு சென்று கொண்டிருப்பதால் அவனோட போர்க்கருவிகள் எல்லாம் குருதி கரையோடையும் நுனி உடைந்து கிடக்கிறது. என்ன தொண்டைமான், உன் முகம் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் எனக்கு குழப்பிவிட்டது. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகள் அளவையும் பற்றி கூறுகள். என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. உண்மைதான், உனது படைக்கருவிகள் எல்லாம் அழகாக இருக்கிறது. ஏனென்றால் மெருகு குறையாமல் அப்படியே இருக்கிறது. அடுத்ததா நீங்கள் கூறிய செய்தி என்னை சிந்திக்க வைத்தது. அந்த அதியமான் படைக்கருவிகள் எல்லாம் உடைந்து கிடக்கிறது. நான் உண்மையை புரிந்து கொண்டேன். நீ என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் கருவிகள் தான் அதிகமாக உள்ளன. நான் இதுவரைக்கும் படைக்களத்தை கண்டதே இல்லை. ஆனால் அந்த அதியமான் படை போரை நடத்தி வெற்றி பெற்றவன். அவனிடம் போரிடுவது எவ்வளவு பெரிய அழிவை தரும் நான் புரிந்து கொண்டேன். அருமை அருமை, நான் கூறிய செய்தியை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் தொண்டைமானே. என் கண்ணை திறந்து விட்டீங்கள் தாயே. போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறீர்கள். மிக்க மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போர் இல்லாமல் இந்த உலகம் திகழ்ந்து வரட்டும். நான் சென்று வருகின்றேன். நன்றி நன்றி. ஔவையார் வரலாற்றில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள். ஔவையார் வரலாற்றில் மறக்க முடியாத சில நிகழ்வுகளை சுவாரஸ்யமாகவும் அருமையாகவும் எம்பள்ளி மாணவர்கள் அரங்கேற்றினர்.